ஹாய், இட்ஸ் மீ மாதவராஜ், ஃபிசியோதெரபிஸ்ட். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 3 வீக்ஸாக புஷ்அப் எடுக்க ஸ்ட்ரகிள் பண்ணிருந்த பையன் எப்படி 1 வீக்கில் அவனோட ஃபர்ஸ்ட் புஷ்அப் எடுத்தான் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இந்த பையன் 3 வீக்ஸாக இதுதான் பண்ணிட்டு இருந்தான். பார்க்கும்போதே புஷ்அப் தான் எடுக்க ட்ரை பண்ணுறான்னு தெரியுது. பட் இது பண்ணால் புஷ்அப் வந்துடும் அப்படின்ட்டு அவனுக்கு யார் சொல்லியிருப்பாங்கன்னு தெரியல. போய் கேட்கும்போது அவன் நான் யூடியூப்பில் பார்த்து பண்ணுறேன் அப்படின்னா, சரி தம்பி நீ அதையே பார்த்து பண்ணு அப்படின்ட்டு நான் கிளம்பிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே போய் பார்க்கும்போதும் அவன் அதே தான் பண்ணிட்டு இருந்தான். ஸோ மனசு கேட்காம அசஸ் பண்ணுறதுக்காக நீலிங்கில் புஷ்அப் போட சொன்னேன். ஸோ புஷ்அப் வந்து அவன் போட கஷ்டப்பட்டான். ஸோ ஒரு 3 எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தேன். அந்த 3 எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்லைட்டாக பெட்டராக பண்ணான். அந்த 3 எக்ஸசைஸை ஒரு 3 டேஸாக கண்டினியூ பண்ண சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவனை அசஸ் பண்ணி பார்க்கும்போது நீலிங்கில் புஷ்அப் கொஞ்சம் நல்லாவே போட்டான். அதே மாதிரி ஒரு 3 டேஸ் எக்ஸசைஸை கண்டினியூ பண்ண சொல்லிட்டு அவனை புஷ்அப் எடுக்க சொல்லும்போது அவன் வந்து அவனோட ஃபர்ஸ்ட் புஷ்அப் எடுத்தான். ஸோ இப்போ அவனுக்கு அந்த 3 எக்ஸசைஸ் என்னவா இருக்கும் அப்படின்றத யோசிக்கிறத விட்டுட்டு இட்ஸ் அ கஸ்டமைஸ்ட் எக்ஸசைஸ், அது அவனுக்கான எக்ஸசைஸ். அதனால தான் அவனால் புஷ்அப் எடுக்க முடிஞ்சிச்சு. இப்போ அந்த எக்ஸசைஸை உங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் யூஸ் இருக்காது. ஏன்னா அவனுக்கு அங்கே இருந்த ப்ராப்ளம் ஸ்ட்ரென்த்து கிடையாது, புவர் மசில் கண்ட்ரோல். அதனால தான் அவனை அங்கே புஷ்அப் எடுக்க முடியலை. The moral of the video is don't blindly believe in the online videos without knowing what's happening there and what you need. அப்புறம் என்ன, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.